ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 10ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம் 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் ஒரு முறை மானசீகமாக அசோகவனத்தையே அடைகிறோம். அதாவது ஹனுமான் சீத்தை தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த போது ராமாயணம் பாடினார். நீ ராமதூதனா என்று சீத்தை கேட்க அதை நிரூபிப்பதற்காக அடையாளங்கள் சொன்னார். அதன் பின் கணையாழியும் கொடுத்தார். சீத்தை ஆனந்தப்பட்டார். ஹனுமானுக்கு ஆசீர்வாதமும் பண்ணா. அதைத்தான் இதுவரை 9 பாசுரங்களாக பெரியாழ்வாரும் நமக்கு பாடினார். இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வருது. எதுக்கு ராமன் இவ்வளவு பாடுபட்டு ஹனுமான அனுப்பி தன் அடையாளங்கள் சொல்லணும்? இவரும் ஒரு அடையாளம் இல்லை, ஒன்னொன்னா சொல்லி 10% எதுக்காக நம்பிக்கையை உண்டாக்கணும்? அங்க சீத்தை என்னடானா என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு இவர் என்ன சொன்னாலும் ஒரு சிலர் இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவா, எல்லாத்தையும் டவுட் பண்ணுவா, கேள்வி கேட்டுட்டே இருப்பா. அது போல ஏன் சீத்தை கேட்கணும்? இப்படி பல கேள்விகள் இருக்கோ இல்லையோ, எல்லாமே இந்த பாட்டில் நமக்கு விடை கிடைத்து விடும்னு திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமுனிகளுடைய ஆச்சாரியன் அவர் நமக்கு இதை விளக்கி இருக்கிறார். அது என்ன? அதுதான் இந்த 10வது பாட்டு. அதே காட்சியை மனசுல வச்சுக்கோங்க. அசோகவனம், சிம்சுபா மரத்தடியில் சீத்தை, கீழ்கிளையில் இருந்தபடி ஹனுமான் கணையாழியை சீத்தையிடம் சமர்ப்பிக்கிறார். அந்த காட்சியை மனசுல வச்சுட்டு 10ஆம் பாட்டை சேவியுங்கள். பலஸ்ருதி. வாராரும் முலைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ்ப்புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார் ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. இந்த பாட்டர் 3 பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும். முதல் 2 அடிகள் என்ன காட்சி? வாராரும் முலைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம். 2 யார் பாடினா? பாராரும் புகழ்புதுவை பட்டர்பிரான் பாடல் வல்லார். சொல்றவாளுக்கு என்ன பலன்? ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. வைகுண்டத்தையே அவ அடைஞ்சுடுவா. சரி, இப்ப பாட்டின் முதல் பகுதிக்கு வருவோம். வாராரும் முலைமடவாள், அதாவது வார் அப்படின்னா கச்சை மேலாடைன்னு அர்த்தம். முலைங்கிறது இங்க திருமேனியை குறிப்பதாக கொள்ள வேண்டும். வாராறு முலைமடவாள், அதாவது கச்சுன்னு சொல்லக்கூடிய மேலாடை அணிந்த திருமேனி, ராமனுக்கு இனிமையான திருமேனி கொண்ட மடவாள், ராமனை பிரிந்து வாழ முடியாத மடப்பம்ங்கிற தன்மை கொண்ட வைதேகி, விதேகராஜன் மகளான வைதேகி சீத்தை தன்னை கண்டு, அவளை அசோகவனத்துல கண்டு. ஆக மேலாடையாலே திருமேனி அழகை மறைத்த மடப்பம் கொண்ட விதேகராஜன் மகளான சீத்தையை அசோகவனத்தில் கண்டு சீராரும் திரள் அனுமன். சீராரும்னா சிறப்பான, திரள் அனுமன் திறமை கொண்ட ஹனுமான். அதனாலதான் ராமன் என்ன பண்ணானா, எத்தனையோ பேர் போனாலும் சிறப்பும் திறமையும் ஞானமும் ஹனுமான்ட்ட தான் இருக்கு, இவன் தான் நிச்சயம் சீத்தையை காண்பான்னு ஹனுமான்ட்ட மட்டும்தான் அவர் மோதிரம் கொடுத்தார். ஹனுமான்ட்ட மட்டும்தான் அடையாளங்கள் சொன்னார். ஏன்னா மற்றவாள்லாம் போனா இவர் சீராரும் திரள் அனுமன், இவர்தான் திறமை கொண்டவர், இவர்தான் ஞானம் கொண்டவர், காரியத்தை சாதிக்கக்கூடியவர், அசாத்தியமும் அவருக்கு சாத்தியமாகும். அதனால சீராரும் திரள் அனுமன் அவனை தேர்ந்தெடுத்து ராமன் இத்தனையும் சொல்லியிருக்கான். தெரிந்து உரைத்த அடையாளம். தெரிந்துனா ராமன் தேர்ந்து தான் தெரிந்து கொண்டு, ராமனே நேரா சொல்ல அவர் தேர்ந்து தெரிஞ்சுண்டு உரைத்த, ராமதூதன்னு சீதைக்கு நம்பிக்கை ஏற்படும்படி உரைத்த அடையாளம். இத்தனை அடையாளங்கள் சொன்னார். ஏன்? இங்கதான் உள்ளுரை பொருள் இருக்கான். அதாவது சீதையை கண்டு சீராரும் திரள் கொண்ட ஹனுமான் ராமன் தேர்ந்து தெரிந்து கொண்டு வந்த அடையாளங்களை சொன்னார். அதாவது ராமாயணத்துக்குள்ள பெரிய உள்ளுரை பொருள் இருக்கு. இதை நீங்களே நிறைய தடவை கேட்டிருப்பேள். ராமபிரான் தான் பரமாத்மா. சீத்தை கருணையோடு ஒரு ஜீவாத்மாவின் ரோலை எடுத்துக்கொள்கிறாள். ராமன் பரமாத்மா, சீத்தை ஜீவாத்மா ரோல்ல இருக்கா. சீத்தைய ராவணன் எங்க சிறை வச்சான்னா இலங்கையில. அந்த இலங்கை கடல் சூழ்ந்த இலங்கை தான் பிறவி பெருங்கடலாம். அதுல உள்ள அசோகவனம் இருக்கே, அதுதான் நம்ம உடம்பு. நம்ம உடம்புக்கும் 9 வாசல், அசோகவனத்துக்கும் 9 வாசல்ங்கிறா. அப்ப உலகியல் வாழ்க்கை என்ற கடல் சூழ்ந்த இலங்கையில சரீரம்ங்கிற அசோகவனத்துக்குள்ள ஜீவாத்மாங்கிற சீதைய யார் சிறை வச்சா? ராவணன். ராவணனுக்கு 10 தலை. நம்ம மனசுதான் ராவணன். மனசுக்கும் 10 தலை, 5 ஞானேந்திரியம், மெய், வாய், கண், மூக்கு, செவி. 5 கர்மேந்திரியம், நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம். இந்த 5 ஞானேந்திரியம் 5 தலை,
5 கர்மேந்திரியம் 5 தலை, 10 தலையோடு கூடிய 11வது இந்திரியம் மனசு இருக்கே, அதுதான் ராவணன். இந்த மனசுங்கிற ராவணன் தான் ஜீவாத்மாங்கிற சீதைய பரமாத்மாங்கிற ராமன்டேந்து பிரிச்சு உலகியல் வாழ்க்கைங்கிற இலங்கையில அசோகவனம்ங்கிற உடம்புக்குள்ள புலன்களோடு கூடிய மனசு சிற வச்சுடுத்து. இந்த மனசை 3 குணங்கள் பாதிக்கிறது. சத்துவகுணம், அதான் விபீஷணன், அவனை விரட்டி விட்டுட்டான். ரஜோகுணம், ஆசை கோபம், அதான் சூர்பனகை பக்கத்திலேயே வச்சுட்டான். அப்புறம் தமோகுணம், தூக்கம், சோம்பல், கும்பகர்ணன், அவனையும் பக்கத்துல வச்சுருக்கான். இப்படி சத்துவகுணம்ங்கிற அமைதியை விரட்டி விட்டுட்டு விபீஷணனை விரட்டி விட்டு, ரஜோகுணம் தமோகுணம் கும்பகர்ணன் சூர்பனகையை வச்சுட்டு மனசுங்கிற ராவணன் ஜீவாத்மாங்கிற சீதையை போட்டு படுத்துறான். இந்த ஜீவாத்மா பரமாத்மா அடையணும்னு ஆசைப்படுறது. அப்ப பரமாத்மா நேராவா வருவார்? அவர் நேரா வரமாட்டார். என்ன பண்ணுவார்? ஆச்சாரியனை தான் அனுப்புவார். அதனாலதான் ராமன் நேரா வரல, ராமதூதனாக ஆஞ்சநேயரை அனுப்பினான். அது போல பரமாத்மாவாகிய இறைவன் நேரா வரமாட்டான். இறைவனுடைய தூதராக பிரதிநிதியாக ஒரு நல்ல ஆச்சாரியன் தான் வருவார். ஹனுமான் எப்படி கடல் தாண்டி இலங்கைக்கு வந்தாரோ அது போல ஆச்சாரியன் பிறவி பெருங்கடல்ல இங்க வந்து அவதாரம் பண்றார். ஹனுமான் எப்படி சீதையை தேடி கண்டுபிடிச்சாரோ அது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை தேடி கண்டுபிடிக்கிறார். ஹனுமான் எப்படி சீதைக்கு ராமாயணம் பாடினாரோ அது போல ஆச்சாரியன் பகவத் குணங்களை எடுத்து சொல்றார். ஹனுமான் எப்படி சீதைக்கு மோதிரம் கொடுத்தாரோ ஆச்சாரியன் நமக்கு சங்க சக்கர முத்திரைகளை தோல்ல கொடுக்கிறார். ஹனுமான் இலங்கையை எரிச்ச மாதிரி ஆச்சாரியன் நம் பாபங்களை எரிக்கிறார். ஹனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வச்ச மாதிரி ஆச்சாரியன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார். இது அப்படியே பேக் ஆஃப் த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே 2 அடிகளை மீண்டும் செய்வீங்கோ. வாராரும் முலைமடவாள் வைதேகி. வைதேகி அப்படின்னா தேகம் இல்லாதவன். ஆமா, ஆத்மாங்கிறவன் இருக்கானே, தேகத்தை காட்டிலும் வேறுபட்ட வைதேகி, ஜீவாத்மான்னு அர்த்தம். இந்த தேகத்தை காட்டிலும் விலட்சணமான வேறுபட்டவன். அவன் எப்படி இருக்கான்? வாராரும் முலைமடவாள், 2 மார்பகத்தை ஆடை மறைச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். ஜீவாத்மாவுக்கு 2 மார்பகம், ஒண்ணு ஞானம், இன்னொன்னு வைராக்கியம். இந்த ஞானம் வைராக்கியம் 2ஐயும் என்ன பண்ணிவிட்டான்? இவனுடைய அறியாமை நன்றாக மறைச்சுடுத்தான். ஞான வைராக்கியமே இல்லாத போது மேற்கொண்டு பக்தி அதெல்லாம் இன்னும் அடுத்த நிலைன்னு வச்சுக்கோங்க. இவனுக்கு ஞானம் வைராக்கியம்ங்கிற 2 மார்பகத்தையும் இவனுடைய அறியாமை என்ற ஆடை மறைச்சு வச்சுடுத்து. அது மறைச்சு இந்த ஜீவாத்மாவாகிய தேகி இங்க கஷ்டப்பட்டு இருக்கான். அப்ப ஆச்சாரியன் என்ன பண்றார்? நல்ல சிஷ்யனை கண்டுபிடிக்கணும்னு வைதேவி தன்னை கண்டு ஆச்சாரியன்கிற ஹனுமான் இந்த சிஷ்யனை கண்டுபிடிச்சுடுறார். அந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்னா சீராரும் திரள் அனுமன். அவர் நல்ல திரள், அதாவது ஞானம் அனுஷ்டானங்கள்லாம் நிறைந்தவர். இவர்தான் சிஷ்யனை திருத்துவதற்கு ஏற்றவர்னு பெருமாள் தேர்ந்தெடுத்திருக்கார். ஹனுமான்ட்ட எப்படி ராமன் மோதிரம் கொடுத்தானோ அது போல நம்ம ஆச்சாரியன்ட்ட தான் பெருமாள் சங்கச்சக்கர முத்திரைகளை கொடுத்து சாஸ்திரத்தையும் கையில கொடுத்து நீர் போய் திருத்தி விட்டு வாரும்னு பெருமாளாலே அனுப்பப்பட்டவர். அவர் தான் சீராரும் திரள் அனுமன். தெரிந்துனா தன் ஆச்சாரியன்ட்டேந்து அவர் நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வரார். அவர் ஏதோ தானா பேச மாட்டார், தானா ஏதோ ஆராய்ச்சி பண்ணேன்னு சொல்ல மாட்டார். தெரிந்து தன் ஆச்சாரியன்ட்டேந்து தெரிஞ்சு வச்சுன்னு வருவார். உரைத்த அடையாளம், இந்த சிஷ்யனுக்கு அடையாளம் சொல்றார். என்னன்னா, பார்ப்பா, பெருமாள் தான் தலைவன், நீ அவனுடைய தொண்டன், அடியனும் பெருமாள் சார்பில் தான் வந்திருக்கேன்னா சிஷ்யன் நம்ப மாட்டேங்கிறானா. சீதை எப்படி 10% நம்பிக்கை வந்தது, ஆனா 90% உன் மேல டவுட்டுங்கிறா இல்லையா? அது போலதான் ஆச்சாரியன் உபதேசமே பண்ணாலும் இதெல்லாம் சயின்டிபிக்கான யுகம். சயின்ஸ் படிக்கிறோம், ஹிஸ்டரி படிக்கிறோம், ஜியாகிரபி படிக்கிறோம். நீ ஏதோ சாஸ்திரம் வேதம்னு வந்து சொல்லிட்டு இருக்கே, இதெல்லாம் நியாயமா? ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றான். 10% வேணா, ஏதோ கடவுள் ஒருத்தர் இருக்கார், அது வேணா ஒத்துக்கலாம்ப்பா, அதுக்கு மேல அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, போயிட்டு வா அப்படின்னு தான் பேசுவான். ஆச்சாரியன் அதுக்காக விடுறதில்லை. வாப்பா உனக்கு சொல்றேன்ட்டு மேல மேல எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு நம்பிக்கை வருது. இப்படி நம்பிக்கையை ஊட்டி 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 கடைசியா சங்கச்சக்கர முத்திரைய தோல்ல பொறித்து 100க்கு 100 அவன் சம்பிரதாயத்துல சாஸ்திரத்துல பகவான்கிட்ட நம்பிக்கை உள்ளவனாக சிஷ்யனை மாற்றுகிறார். ஹனுமானை எப்படி நம்பாத சீதை 9ஆம் பாட்டு வரும்போது ஹனுமானை நம்பி விட்டாளோ, ஆச்சாரியனையும் பெருமாளையும் நம்பாத சிஷ்யனை மெல்ல மெல்ல தான் ஆச்சாரியன் நம்பிக்கை ஊட்டி அவனை திருத்துகிறார். ஏன்னா இந்த காலத்துல பெரிய ப்ராப்ளம் நம்பிக்கை இல்லாதது தான். இப்ப பாருங்களேன், அடியனை யூஎஸ்ஏல எடுத்து உபன்யாசம் பண்ணணும். அங்க ஒரு இடத்துல ஒரு டாபிக் கொடுத்தா, சரி என்னப்பா டாபிக்னு சொல்லிட்டு பார்த்தா, அதான் அவளை தோஷமா சொல்லல, அவ நல்ல எண்ணத்துல தான் கொடுக்குறா. என்ன டாபிக்னா, உலகத்தின் படைப்பை வந்து சாஸ்திரத்துல சொல்றதை இளைஞர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால அதை மாத்தி சயின்டிபிக்கா உலகத்தின் படைப்பை இளைஞர்களுக்கு சொல்லணும். நான் சொன்னேன், உலகத்தின் படைப்பை முதல்ல சயின்ஸால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது, சாஸ்திரம் சொல்றதுதான் சரி. அப்பா சொன்னா, இளைஞர்கள் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறா, அதனால மாத்துங்கோ. நான் சொன்னேன், சாஸ்திரத்தை மாத்தக்கூடாது, இளைஞர்களை தான் மாத்தணும். அப்பா இந்த மாதிரி சாஸ்திரத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது, சாஸ்திரங்கள் சொல்வது சத்தியம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இவாளுக்கு ஏற்றபடி சாஸ்திரத்தை மாத்தக்கூடாது, சாஸ்திரங்கள் என்ன சொன்னதோ சரின்னு நம்பும் அளவுக்கு இவர்களை மாற்ற வேண்டும்.
அந்த நம்பிக்கையை உண்டாக்கணும். என்ன நம்ம ரிஷிகள் என்ன நம்மளை ஏமாத்த போறாளா? ஆழ்வார்களுக்கோ ஆச்சாரியர்களுக்கோ நம்மளை ஏமாத்தணும்னு கனவுல கூட எண்ணம் உண்டா? நாம நன்னா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே இத்தனை விஷயம் எழுதியிருக்கா. இதை வேணா எடுத்து சொல்லி, இதோ பாருங்கப்பா, சாஸ்திரம் சொல்றது சத்தியம்னு ப்ரூவ் பண்றதுக்கு 2 மணி நேரம் பேசணும்னா வேணாலும் சொல்லுங்க, நான் பேசுறேன். அதுக்காக சாஸ்திரத்தை மாத்தி சயின்டிபிக் கான்செப்ட் ஆஃப் கிரியேஷன் பேசணும்னா தயவு செஞ்சு அடியனை கூப்பிடாதீங்க, அடியனுக்கு அது சரி வராதுன்னே சொல்லிட்டேன். ஆக எதுக்கு சொல்ல வரேன், ஒரு சீடன் என்பவன் நம்ப மாட்டேன்னு தான் சொல்லுவான். 10% 20% தான் நம்பிக்கைம்பான். ஆனா ஆச்சாரியன் விட மாட்டார். இல்லப்பா, இந்த சாஸ்திரம் சரி, பகவானுடைய வாக்கு சத்தியம், அதை சொல்லி 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 ப்ரூஃப் காட்டி இவனை மேல கொண்டு போய் கடைசியா அந்த முத்திரை மோதிரத்தை தந்தது போல சங்க சக்கர முதிரையையும் பொறித்து இவனை ஒரு பக்தனாக ஆக்குகிறார். அதனால இது ஒரு ப்ராசஸ். ஒரு சிஷ்யனை எப்படி ஆச்சாரியன் சம்பிரதாயத்துக்குள் கொண்டு வருகிறார்ங்கிற ப்ராசஸை தான் 10 பாசுரங்களாக பெரியாழ்வார் பாடியிருக்கார். அதான் அப்படியே 2வது பகுதி. பாராரும் புகழ் புதுவை பட்டர் பிரான் பாடல் வல்லார். பாராரும் புகழ், பார்னா பூமின்னு அர்த்தம். பாராரும் புகழ்னா பூமி எங்கும் புகழ் நிறைந்த புதுவை ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பட்டர் பிரான் பெரியாழ்வாருடைய பாடல் வல்லார். இந்த 10 பாசுரங்களையும் யார் பக்தியோடு சொல்கிறார்களோ அவளுக்கு என்ன பலன்னா 2 பலன். ஒண்ணு, சுந்தர காண்டமே இந்த 10 பாட்டுக்குள்ள இருக்கு. இந்த 10 பாட்டையும் நம்ம கேட்டோம்னா மொத்த சுந்தர காண்டத்தையும் அனுபவிச்ச பயன் உண்டு. 2, நமக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கு. இது போலத்தான் ஆச்சாரியனுடைய பேச்சை நாம கேட்டோம்னா உய்வடையலாம், புரியறதோ இல்லையோ, புரிஞ்சுனுட்டா நாமும் மோட்சம் பெறலாம். அதான் 3வது பகுதி. ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. ஏர்னா நன்மைன்னு அர்த்தம். ஏறாரும் வைகுண்டம்னா எல்லா நன்மையும் நிறைந்த வைகுண்டம். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நன்மை தீமை கலந்துதான் இருக்கும். ஆனா வைகுண்டம் போயிட்டா எல்லாமே நன்மை. அதுதான் எல்லா நன்மைகளும் நிறைந்த, ஏறாரும் நன்மைகள் நிறைந்த வைகுந்தத்து வைகுண்ட லோகம் போய் இமையவரோடு. இமையவர்னா சதா பஷ்யந்தி சூரையான்னு கண்ணையே இமைக்காமல் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காளே நித்திய சூரி முக்தாத்மாக்கள், அந்த இமையவரோடு, கண்ணிமைக்காமல் பெருமாளை சேவிக்கும் அடியார்களோடு இருப்பாரே. இவாளும் கூட இருந்து பெருமாளை அனுபவிப்பா. ஏன்னா இந்த 10 பாட்டை சேவிச்சா ஆச்சாரியன் அருளும் கிடைச்சிடுமே, சுந்தரகாண்ட பாராயண பலனும் கிடைக்கும், ஆச்சாரிய கட்டாட்சமும் கிடைக்கும். அதனால வைகுண்டத்தை பெற்று அங்கே நித்திய சூரிகளோடு குடியிருப்பார்கள். ஆகையினால அச்சால் மறைக்கப்பட்ட திருமேனி அழகை கொண்ட வைதேகியை கண்டு சிறப்பான திறமை கொண்ட ஹனுமான் ராமன் தேர்ந்து தெரிஞ்சு வந்த அடையாளத்தை சொன்னார். இது மேலோட்டமான அர்த்தம். ஞானமும் வைராக்கியமும் அறியாமையாலே மூடியிருக்கும் சீடனை ஆச்சாரியன் கண்டு பகவான் தேர்ந்து ஆச்சாரியன் மூலம் வந்த உபதேசங்களை எல்லாம் ஞான அனுஷ்டானமிக்க ஆச்சாரியன் இவன்கிட்ட சொல்லி சிஷ்யனை திருத்தினார். இது உட்பொருள். இதைத்தான் உலகெங்கும் புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் 10 பாசுரங்களாக பாடினார். இதை பக்தியோடு சொல்ல வல்லவர்கள் எல்லா நன்மையும் நிறைந்த வைகுண்டத்திலே இமையவராகிய நித்தியசூரிகளோடு சேர்ந்திருப்பார்கள். வாராரும் முலைமடவாள் வைதேவி தனை கண்டு சீராரும் திறனமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராரும் புகழ்புதுவை பட்டர் பிரான் பாடல் வல்லார். ஏறாரும் வைகுந்தத்து இமையவரோடு இருப்பாரே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். Seeing Vaidehi, who had her body covered with garments, Hanuman, full of valor and all auspicious attributes, informed her the evidence as narrated by Lord Rama. This was sung as 10 Tamil verses by Vishnu Chitta of Srivilliputtur, renowned worldwide. Those who chant these 10 verses with devotion will attain Vaikuntham, which is full of all goodness, and rejoice with all the devotees there என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இத்தோடு பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்தை நிறைவு செய்கிறோம். இனி அடுத்த நிகழ்ச்சி முதல் 4ஆம் பத்து முதல் திருமொழிக்குள்ளே நுழைவோம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வாராரும் முலை மடவாள் வாராரும் முலை மடவாள் வைதேவி தனை கண்டு. வாராரும் முலை மடவாள் வைதேவி தனை கண்டு. சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம். சீராரும் திரள் அனுமன் தெரிந்துரைத்த அடையாளம். பாராரும் புகழ் புதுவை பாராரும் புகழ் புதுவை
பட்டர் பிரான் பாடல் வல்லார் பாராரும் புகழ் புதுவை பட்டர் பிரான் பாடல் வல்லார் ஏராரும் வைகுண்டத்து இமயமரோடிருப்பாரே ஏராரும் வைகுண்டத்து இமயமரோடிருப்பாரே